இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய கோவில் எதுன்னு பாத்தீங்கன்னா, புகழ்பெற்ற குருந்தமலை வேலாயுத சுவாமி கோயிலுக்கு தான் நம்ம இப்ப வந்திருக்கோங்க. இந்த கோவில் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை நகராட்சிக்குட்பட்ட மருதூர் பஞ்சாயத்துக்குட்பட்ட ஒரு கோவில் தான் குருந்தமலை வேலாயுத சுவாமி திருக்கோயிலுங்க. இந்த கோவிலை பற்றிய பல அரிய தகவல்கள் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. ஏன்னா இந்த கோவில் பாத்தீங்கன்னா, இந்த ஏரியால இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காவல் தெய்வமா விளங்கிட்டு இருக்கு. உள்ள வாங்க, டீட்டெயில்டா இந்த கோவிலை பற்றி பார்ப்போம். ஸோ பஸ் போக்குவரத்து ஒண்ணுதான் இருக்கு. அந்த பஸ்ஸை காட்டுங்க. ஸோ 12ஆம் நம்பர் பஸ் மட்டும்தான் இந்த பகுதிக்கு வரும். அதுக்கப்புறம் 8ஆம் நம்பர் பஸ் வந்துட்டு பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு போறதுக்கு இந்த ரூட் வழியா வருங்க. அதிகமான போக்குவரத்து இந்த கோவிலுக்கு கிடையாது. டூ வீலர் மற்றும் ஃபோர் வீலர்ல வந்து நிறைய பக்தர்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் மேற்கொள்ள வருவாங்க. உள்ள வாங்க, கிளியரா பார்க்கலாம். குழந்தை வேலாயுத சுவாமி எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிற ஒரு வரலாறை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கங்க. உங்க பேருங்க ஐயா? என் பேர் ரத்னசாமிங்க. வெள்ளிங்கிரி அடிவாரத்துலேருந்து வர்றேங்க. சஷ்டிக்கு இங்கே வரேங்க. குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோவில் வந்து எங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்டது. எங்கள் முன்னோர் காலத்துலேருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து எப்படி தோணுச்சுன்னா, கங்காதரன் செட்டியாரன் சொல்லி ஒருத்தர் இருந்தாருங்க. வாணிக மூலியமா பொருள்கள் வந்து சாக்கில் வச்சுட்டு இங்கே இழப்பாடுறதுக்காக இங்கே வந்து கொஞ்சம் நேரம் இருந்தார். கொஞ்சம் நேரம் இருந்து நைட் ஆகி போச்சுங்க. போக முடியாதனால மைசூர் கொண்டு போவாங்க. மைசூர்லேருந்து இப்படி கேரளா சைடெல்லாம் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு சமயத்தில் வந்து லேட் ஆனதுனால இங்கேயே தங்கிக்கலாம்னு வண்டி மாட்டுகள் எல்லாம் அவுத்துட்டு குதிரைகள் அந்த எல்லாமே இங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இங்கே வச்சுருந்தாங்க. வச்சுட்டு வந்து பார்க்கும்போது ஒரு நேரத்தில் ஒரு குழந்தை வந்து இது என்ன இது மூட்டைகள் எல்லாம் எப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. இது வந்து வெறும் தவிடு தான், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அவர் போயிட்டாரு. அப்புறம் போய் இவர் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு அங்கே போய் அவுத்து பார்க்கும்போது அந்த தவிட்டில் நிஜமாவே தவிடா போச்சு. அவர் கொண்டு வந்த பொருள் எல்லாம் மாறி போச்சுங்க. அப்போ அங்கிருந்து அவர் வணிகம் செஞ்சவர், ஒரு வியாபாரின்னு வச்சுக்கலாம். அவர் வந்து திறந்து பார்க்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிந்தனை பண்ணி அழுகிறாரு, வேண்டுறாரு. அப்புறம் திருப்பி அந்த முருகன் அருளோட வந்து இந்த மாதிரி உன் பொருளெல்லாம் கிடைச்சி போகு, ஏன் பொய் சொன்னேன் அப்படின்னு சொன்னதுக்காக, இங்கே திருடர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, அதனால நாங்கள் இதை வந்து தவிடுன்னு சொல்லிட்டீங்க, அதனால எங்களுக்கு முருகன் வந்து அருள் கொடுத்து நல்லபடிக்கு பண்றாரு. இங்க வந்து சூரசம்மாரம் நல்லா சமர்த்தியா பண்றேங்க. விராலியூரை சேர்ந்த ராஜரத்னம் இவங்க தான் செய்யறாங்க. அதே மாதிரி தை தேரோட்டம் வந்து சுப்பிரமணியம்னு சொல்லிட்டு கோவை கலைமகள் காலேஜ் நரசிபுரத்தில் இருக்குங்க, அவங்க பண்றாங்க. அது போக வந்து பங்குனி உத்திரம் ஒருத்தர் பண்றாங்க. சஷ்டி பூசை வார செவ்வாய் ஓரேன்னு சொல்லி அது ஒரு பூஜைங்க. எல்லாமே நல்லபடிக்கு இப்ப நடந்துட்டு இருக்குதுங்க. நிறைய கூட்டம் பண்றாங்க. முருகன் வந்து வேண்டியதை அருள் கொடுப்பாரு.
என்ன நாம வேண்டிய நாம ஒரு பிரார்த்தனையில வந்து மௌனமாக இருந்து அதை நாம வேண்டுதல் வைக்கிறோமோ அதை கண்டிப்பாக கொடுத்து எல்லாத்துக்கும் அருள் புரிகிறாரு. நல்லபடிக்கு கல்யாணம் இல்லாதவையோ, குழந்தை இல்லாதவையோ, இப்படி வயதானவையோ, நோய் நொடியால பாதிக்கப்பட்டவையோ எல்லாம் வந்து இங்க வந்து கொஞ்ச நேரம் இருந்து அமைதி காத்து கொஞ்சம் மௌனமா இருந்து முருகனை தரிசனம் பண்ணா நல்ல காரியமே எல்லாத்துக்கும் நடக்குதுங்க. நான் இப்போ வெள்ளிங்கிரி அடிவாரத்துல இருந்து சஷ்டிக்கு வந்து பால், பொங்கல், தேங்காய், இளநீ இதெல்லாம் கொண்டு வந்து என்னுடைய தோட்டத்தில் பொறிக்கிற பூவுகளை எல்லாம் கொண்டு வந்து இங்க படைப்போங்க. சூரசம்மாரம்ங்கிறது வந்து ஐப்பசியில நடக்கும். அந்த இதுல வந்து நாங்க 6 நாள் இங்க விரதம் இருந்து இங்க இருந்து அந்த பூரா செலவு பண்ணி முருகனுக்கு சூரசம்மாரம் முடிச்சு மறுச்ச நாள் திருக்கல்யாணம் முடிச்சுட்டு இருந்துட்டு தான் நாங்க போவோங்க. எல்லாத்துக்கும் நல்லபடியா கொடுக்குறாரு. முருகன் நல்ல அருள் கிடைக்கட்டுங்க. எல்லாரும் வேண்டுதல் முருகனுடைய இதை சூரிய பூமி தேவியினுடைய இதுல எல்லாத்துக்கும் நல்லபடியா நல்லதே நடந்துட்டு இருக்குதுங்க. பரவாயில்லைங்க. இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்கீங்க? இது வந்து காரமடையிலிருந்து மேற்க ஒரு 6வது கிலோமீட்டர்ல இங்க புங்கம்பாளையம் பிரிவு. புங்கம்பாளையம் பிரிவிலிருந்து வடக்கு நோக்கி வந்ததுன்னா குருந்தமலை ஒரு குன்று மேல அமைந்திருக்குங்க. இதுக்கு பக்கத்திலேயே வள்ளி சுனைன்னு சொல்லி அந்தலையில் ஒன்று இருக்கு. அதுல வந்து எவ்வளவு வறட்சி காலத்திலையும் அங்க ஒரு நீர் ஊற்று இருக்குதுங்க. அந்த நீர் ஊற்று கைக்கு ஏற்ற அளவில் இருக்கு. அது போய் எடுத்து தொளிச்சுட்டு வந்தா அது ஒரு புண்ணியம் நல்லா இருக்குங்க. இப்படி போயிட்டா இங்கிருந்து வடக்கு போயிட்டா மேட்டுப்பாளையங்க. இப்படி கொஞ்சம் இப்படி கிராஸா மேற்கு வடக்கு போனா பத்திரகாளி அம்மன் கோவில், நேரு மேற்கு போயிட்டா ஏக்கமட்டி இதுகள்லாம் இருக்குங்க. ரங்கநாதர் கோயில் பக்கம் காரமடை, இங்க இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கு. மருதமலை ஒரு 20 கிலோமீட்டருங்க. அப்புறம் பொங்கு திருப்பதி, தென் திருப்பதின்ட்டு எல்லாம் இருக்குங்க. எல்லாம் பக்கம் பக்கமாவே இருக்குங்க. நல்லா அருள் கொடுக்குறாரு. நல்லபடிக்கு எல்லா தரிசனமும் நடந்துட்டு இருக்காங்க. நம்ம வயது எவ்வளவு ஆச்சுங்க? நம்மளுக்கு வயசு 67ங்க. 67 வயசுலயும் நாங்க 50வது வருஷமா இது சஷ்டி இது கொண்டாடிட்டு இருக்கிறேங்க. 50 வருஷம் முடிஞ்சு 6 நாளைக்கு விரதங்க. ஒரு நேரம் சாப்பிடுவோம், மற்ற நேரம் விட்டுருவோங்க. முருகன் அப்படி கொடுக்குறாரோ, முருகன் வந்து ஒரு வறட்சியோட நம்மை பார்க்க வேண்டாம். எல்லாம் திருப்தியா வந்து தரிசனம் பண்ணுங்க, என்னை வேண்டுதல் வைங்க. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப அது பெருசா எதிர்பார்க்க முடியாது எல்லாருமே. முடிஞ்ச அளவுக்கு அவர் அருள் கொடுக்குறாரு. என்னை பொறுத்தவரை எனக்கு எல்லாமே நல்லதே நடந்துட்டு இருக்குதுங்க. ரொம்ப முருகன் மேல பக்தி, சிவன் பேர்ல பக்தி. அமாவாசை தினத்துக்கு மாலை போடுவோங்க. மாலை போட்டு இன்னைக்கு சஷ்டி விரதத்தை முடிச்சுட்டு மாலை கழட்டி வச்சிருவோங்க. பெரிய தகவல்கள் பகிர்ந்துட்டீங்க. நன்றிங்க, நன்றிங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோயிலுடைய ஒரு வரலாறை வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. தொடர்ந்து கோவில்களை பற்றிய பல தகவல்களை நம்ம சேனல் வழியா பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மீண்டும் சிவா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணுங்க. டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.